சென்னையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று நடைபெறவுள்ளதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் 1524 விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் இதன் முக்கிய நிகழ்வாக விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று நடைபெறுகிறது. விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட உள்ள நிலையில் ஊர்வலம் நடைபெறவுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காவலர்கள், ஊர்காவல் படையினர் என 18,500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ரத்னா கஃபே ஜங்ஷன், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பதற்றம் நிறைந்த பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அசம்பாவித சம்பவங்களை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்துள்ளனர். இதற்கிடையே சிலைகள் கரைக்கப்படும் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க தேவைப்பட்டால் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 30 தமிழர்கள் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை மீட்க அம்மாநில அரசுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷ் பகுதிக்கு கடலூரைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மலைப்பாதையில் கற்களும் மண்ணும் குவிந்துள்ளன. இதனால் மலையிலிருந்து கீழே இறங்க முடியாமல் பக்தர்கள் சிக்கி தவிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் அருகிலுள்ள கிராமத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக கிடைக்கின்றதா என்பது தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே உத்தரகண்ட் மாநிலத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அந்த மாநில அரசுடன் இணைந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உலகெங்கும் உள்ள மலையாள மக்கள் ஓணம் பண்டிகையை இன்று கொண்டாடுகின்றனர். கேரளாவை ஆண்டு வந்த மகாபலி மன்னன் பாதாள உலகிலிருந்து பூவுலகுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை தன் குடிமக்களை பார்வையிட்டு செல்ல வருகிறார் என்பது கேரளாவில் ஐதீகம். மகாபலி மன்னர் வரும் நாளே ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் மக்கள் புத்தாடை அணிந்து மலர்களால் வீடுகளை அலங்கரித்து கொண்டாடுவது வழக்கம். ஓணம் சத்யா என்ற பெயரில் சிறப்பு விருந்துகளும் வீடுகள் தோறும் இன்று நடைபெறவுள்ளது. வயநாட்டில் கடந்த மாதம் நிகழ்ந்த நிலச்சரிவில் ஏராளமானோர் இறந்ததால் கேரள அரசு சார்பிலான ஓணம் கொண்டாட்டங்கள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளன. கேரளா தவிர தமிழகத்தில் மலையாள மக்கள் நிறைந்த கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓணம் பண்டிகை மகிழ்ச்சி பெருக்குடன் கொண்டாடப்படுகிறது. பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் ஆதாரங்களை அளித்ததாக கூறி ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் காவல்துறை அதிகாரி ஒருவரை சிபிஐ கைது செய்தது. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டு தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் பெண் மருத்துவர் கொலை நிகழ்ந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நிதி முறைகேடு வழக்கில் சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்நிலையில் சந்தீப் கோஷ் மற்றும் காவல் நிலைய அதிகாரி அபிஜித் மண்டல் உள்ளிட்டோரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆதாரங்களை அழித்தல், மோசடி ஆவணங்களை உருவாக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் முதலமைச்சரை சந்திக்க முடியாமல் அவரது இல்லத்திலிருந்து ஏமாற்றத்துடன் புறப்பட்டனர். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சுமார் 30 மருத்துவர்கள் மம்தா பானர்ஜியின் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆனால் பேச்சுவார்த்தை முழுவதும் நேரலை செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் நேரலை செய்ய முடியாது என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களிடம் தெரிவித்தார். ஆனால் பேச்சுவார்த்தை முழுமையாக பதிவு செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு தங்கள் கோரிக்கையை கைவிட்டு மருத்துவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தனர். ஆனால் நேரமாகிவிட்டதால் தற்போது முதலமைச்சரை சந்திக்க இயலாது என கூறி மருத்துவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் சந்திரிமா பட்டாச்சாரியா அனுப்பிவிட்டார். முதலமைச்சருக்கு தங்களை சந்திக்க உண்மையிலேயே விருப்பமில்லை என்பது இதன் மூலம் தெரிவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இடஒதுக்கீடு நடைமுறைக்கு முடிவு கட்ட ராகுல் காந்தி விரும்புவதாக பிரதமர் மோடி மறைமுகமாக சாடியுள்ளார். ஹரியானாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் பேசினார். குருக்ஷேத்ராவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சியில் உள்ள ராஜ குடும்பம் பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீக்க முயற்சிப்பதாக ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார். நேரு குடும்பம் எப்போதுமே பட்டியலினத்தவர், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியினருக்கு எதிரானது எனவும் மோடி விமர்சித்தார். முன்னாள் பிரதமர் நேருவும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் என விமர்சித்த மோடி,
இடஒதுக்கீட்டால் வேலை பெறுபவர்களால் அரசு சேவைகளின் தரம் குறையும் என பிரதமராக இருந்தபோது நேரு கடிதம் எழுதியுள்ளார் என்றும் இதற்கு ஆதாரம் உள்ளது என்றும் தெரிவித்தார். இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு பெற முடியாமல் தடுத்தவர் ராஜீவ்காந்தி என்றும் பிரதமர் மோடி விமர்சித்தார். ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு அண்மையில் சென்றிருந்தபோது ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பேசினார். அப்போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இந்தியாவில் சமூக சமத்துவம் ஏற்படும் போது இடஒதுக்கீடு முறையை கைவிடுவது குறித்து காங்கிரஸ் பரிசீலிக்கும் என்றார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக கண்டித்திருந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடியும் அது குறித்து பேசியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஆளுநர் குறித்து கேட்கப்பட்டுள்ள கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 5,80,000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். அந்த தேர்வின் போது அறிவு பிரிவு வினாக்களில் 90வது கேள்வியாக ஆளுநர் குறித்த வினா எழுப்பப்பட்டிருந்தது. மத்திய கூட்டாட்சியில் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதியாக ஆளுநர் இருவிதமான பணிகளை செய்கிறார் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என்று கூறப்பட்டிருந்தது. இந்த கூற்று சரியா அல்லது பகுதி சரியா அல்லது முழுவதும் தவறா என 4 விதமான பதில்கள் கொடுத்து அதில் எது சரியான பதில் என தேர்ந்தெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழகம் உட்பட பாஜக ஆளாத மாநிலத்தில் ஆளுநர் மற்றும் மாநில அரசு இடையே ஏற்கனவே பிரச்சினை நீடித்து வரும் சூழலில் இந்த கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவு படிப்பை கொண்டுவர முழு முயற்சி எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வகுப்புகள் மற்றும் ஹைடெக் லேபுகள் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து அடுத்த கல்வியாண்டு முதல் இது நடைமுறைக்கு வரும் என தெரிவித்தார். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி ஃபியூச்சரில் அதுதான். அதனால் பிள்ளைகளுக்கு கல்லூரியில் போய் ஏஐ அப்படின்னு முழிக்கக்கூடாது. அதனால் ஸ்கூல்லேயே அவங்களுக்கான இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் அது ஒன்றாவது இதுவாக வந்துடும். கேரளாவில் அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி போன்று எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டும் என வைரமுத்து தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு கவிஞர் வைரமுத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முக்கியமான துறைகள் அனைத்திலும் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என கூறினார். திரைத்துறைகளில் மட்டுமல்ல, நாட்டில் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள் என வைரமுத்து தெரிவித்தார். ஆணுக்கு ஆண்மை என்று இருப்பதும் பெண்ணுக்கு பெண்மை என்று பிரிக்கப்படுவதும் நாட்டில் பேதங்களை ஏற்படுத்துகிற மதிப்பீடுகள் என்று கருதுகிறேன். ஆணும் சரிசமம்தான், பெண்ணும் சரிசமம்தான். இதில் யாரும் யாரையும் சீண்டுவது என்பது ஒரு பாலினம் பலவீனமானது என்று காட்டுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. பெங்களூரு மாநகராட்சிக்கு 68 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2015 முதல் 2018ஆம் ஆண்டு வரை சித்தராமையா கர்நாடக முதலமைச்சராக இருந்தபோது பெங்களூரு நகரில் உள்ள 493 பேருந்து நிறுத்தங்களில் காங்கிரஸ் அரசின் சாதனைகள் விளம்பரப்படுத்தப்பட்டன. அதற்கு விளம்பர பணம் செலுத்தப்படவில்லை என்றும் இதனால் பெங்களூரு மாநகராட்சிக்கு சித்தராமையா 68 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பாஜக முன்னாள் கவுன்சிலர் NR ரமேஷ் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிலும் லோக் ஆயுக்தாவிலும் சித்தராமையாவுக்கு எதிராக ஆவணங்களுடன் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள அவர் இந்த மோசடி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே மூடா நில முறைகேடு வழக்கில் சிக்கியுள்ள சித்தராமையாவுக்கு இந்த வழக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. தான் பிரதமராக விரும்பினால் அதற்கு ஆதரவளிக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் தெரிவித்ததாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நீங்கள் பிரதமராக விரும்பினால் அதற்கு என் ஆதரவு உண்டு என எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் கூறியதாக தெரிவித்தார். ஆனால் அதற்கு தான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் கட்கரி பேசினார். தனக்கு ஆதரவு தருவதாக கூறிய தலைவர் யார் என்பதை கட்கரி தெரிவிக்கவில்லை. பிரதமராவது தனது லட்சியம் இல்லை என்றும் தான் பற்றிக் கொண்ட சித்தாந்தத்திற்கு விசுவாசமாக இருக்கவே விரும்புவதாகவும் அந்த தலைவரிடம் தெரிவித்ததாகவும் கட்கரி தெரிவித்தார்.
இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது காணாமல் போனவர்கள் பற்றிய விவரங்களை அறிய குழு ஒன்றை அமைக்கப் போவதாக அந்நாட்டு அதிபர் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் அதிபர் தேர்தல் பரப்புரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் தேர்தலில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய ரணில், தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உண்மை கண்டறியும் மற்றும் நல்லிணக்க குழுவை அமைத்து காணாமல் போனவர்கள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாணத்தில் நில உரிமை பிரச்சினைகளுக்கு முடிவு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரணில் உறுதியளித்தார். தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தன்னால் மட்டுமே முடியும் என்றும் தனது போட்டியாளர்களால் அது முடியாது என்றும் ரணில் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது 20,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போனார்கள். அவர்களில் பலர் இலங்கை ராணுவத்தால் கடத்திச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் நிலையில் ரணில் விக்ரமசிங்க அது குறித்து விசாரிப்பதாக தேர்தல் பரப்புரையின் போது உறுதியளித்துள்ளார். தீவிர அரசியலில் கவனம் செலுத்த இருக்கும் விஜய் நடிக்கவிருக்கும் இறுதிப்படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனநாயக தீபத்தை குறியீடாக வைத்து போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு. வினோத் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இந்த படத்தை KVN நிறுவனம் தயாரிக்கிறது. இது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது. தி டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரசி என்ற வாசகத்துடன் ஒரு கை ஜனநாயக தீபம் ஏந்தியிருக்கும் படம் இடம்பெற்றுள்ளது. தான் இயக்கும் விஜயின் படம் அரசியல் படமாக இருக்காது என்ற இயக்குநர் வினோத் கூறியிருந்த நிலையில் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அரசியல் ரீதியாக தொடர்புபடுத்தப்படுகிறது. ஜனநாயக தீபம் ஏந்திய கை தேமுதிக சின்னத்தில் உள்ள குறியீடை நினைவூட்டுவதாக பேசப்படுகிறது. இதன் மூலம் தேமுதிக தொண்டர்களையும் கவர்வதற்கு விஜய் முயற்சிக்கிறாரா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. படத்தின் தலைப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகவலை மட்டுமே படக்குழு வெளியிட்டுள்ளது. முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் இறுதிச் சுற்றில் நீரஜ் சோப்ரா 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் டைமண்ட் லீக் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. உலகம் முழுவதும் 14 சுற்றாக நடத்தப்பட்ட இந்த லீகின் இறுதிச் சுற்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்றது. ஈட்டி எறிதலில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டியில் களம் கண்டார். 6 சுற்றுகள் முடிவில் அதிகபட்சமாக 3வது சுற்றில் 87.86 மீட்டர் எறிந்து 2ஆம் இடத்தை நீரஜ் பிடித்தார். 87.87 மீட்டர் எறிந்த கிரனடாவின் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். 1 சென்டிமீட்டர் தொலைவில் நீரஜ் தங்கப்பதக்கத்தை இழந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர் விடுமுறையை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்ததால் செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மகேந்திரா சிட்டி, பரனூர், திம்மராஜப்பேட்டை, புலிப்பாக்கம் என சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பரனூர் சுங்கச்சாவடி முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள சாலையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதும் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பேருந்துகளில் முண்டி அடித்தபடி ஏறி படிகளில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் அவராகவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியதாக அந்த உணவகம் விளக்கமளித்துள்ளது. உணவகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தவறான புரிதல்கள் அல்லது உண்மைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக சீனிவாசன் அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாக கூறப்பட்டுள்ளது. அந்த தனிப்பட்ட சந்திப்பின் வீடியோ தவறுதலாக சமூக வலைதளங்களில் பரவியதாகவும் இது தேவையற்ற குழப்பத்தையும் தவறான புரிதல்களையும் ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடியோ தவறுதலாக பகிரப்பட்டதற்கு தமிழக பாரதிய ஜனதா எக்ஸ் தளத்தில் மன்னிப்பு கோரியிருப்பதாகவும் அந்த வீடியோவை தயாரித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வணிக அமைப்புகள் தங்கள் கருத்துக்களை பகிரும் வகையில் கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் தேவையற்ற யூகங்களுக்கும் தவறான அரசியல் புரிதல்களுக்கும் முடிவு காண விரும்புவதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்ள விரும்புவதாகவும் அன்னபூர்ணா உணவகம் தெரிவித்துள்ளது. கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியான நிலையில் கோவை பாஜக நிர்வாகி ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்.
கோவை சிங்காநல்லூர் பாஜக மண்டல தலைவராக செயல்பட்டு வந்த சதீஷ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், மாநில பொருளாளர் சேகர் ஆகியோரின் அனுமதி பெற்று சிங்காநல்லூர் மண்டல தலைவர் சதீஷ் மீது பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அன்னபூர்ணா உணவகம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதாகவும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் சதீஷ் மீது புகார் எழுந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர், மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற முயற்சித்தும் பதில் பெற முடியவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் ஆகியோரிடம் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரசியல் நாகரிகமற்ற செயல், தொழில் நடத்துபவர்கள் மிரட்டும் செயல் என திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. இதற்கிடையே வீடியோ வெளியிடப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளம் மூலமாக மன்னிப்பு கோரியிருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசிய வீடியோ சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது திமுகவிற்கு அவர் சொல்லும் செய்தி என கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதேவேளையில் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. புதிதாக தேர்தல் நிற்கல, எத்தனை தேர்தல் நிற்கிறாரு ஐயா? மூப்பனார் காலத்தில் ஐயா தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அவர் கட்சி தேர்தல் அரசியலில் இல்லை, அது போராளி இயக்கமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு? 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல. அப்போ ஏன் போகல? சரி, இப்போவாது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன். அந்த கருத்து ஏற்புடையது தானே, அதை நான் ஏற்கிறேன். அது எங்கள் அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். அதிகாரத்தில் பங்கு யாருக்கு செய்தி சொல்றாரு? 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்றாரு. அது திமுகவும் உள்ளடக்கித்தான் சொல்றாரு. ஒரு ஃபாஸ்டா அலை அடிக்கும், அதுக்கப்புறம் அலை அமைதியாயிடும். அது மாதிரி இதுல கருத்துக்கள் சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவரு கருத்து அவர் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், IUML, மனிதநேய மக்கள் கட்சி எல்லாரும் நாங்க வலிமையா ஒற்றுமையா இருக்கோம். இந்தியா கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது. இது எஃகு கோட்டையை போன்ற கூட்டணி. 100% இந்த கூட்டணி தொடரும். இது வலிமையான கூட்டணி. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஏற்பாடு செய்த குறைகேட்பு முகாமில் நூற்றுக்கணக்கானோர் புகார் அளித்து வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தின் தலைவராக தேவநாதன் இருந்தார். இதில் பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு கடந்த ஆண்டு முதல் முதிர்வு தொகை மற்றும் வட்டி பணம் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி புகார் எழுந்தது. இதனையடுத்து நிதி நிறுவன தலைவரும் தனியார் டிவி உரிமையாளருமான தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து நிறுவனத்தின் இயக்குநர்கள் மகிமைநாதன், குணசீலன் மற்றும் சுதீர் சங்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை சார்பில் சனிக்கிழமை மயிலாப்பூரில் உள்ள தனியார் கூடத்தில் குறைகேட்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கானோர் புகார் அளித்து வருகின்றனர். மத்திய ஐரோப்பிய நாடுகள் தொடர் கனமழையால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. ருமேனியா, போலந்து ஆகிய நாடுகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. போலந்து நாட்டின் எல்லையோரம் அமைந்துள்ள கிராமங்கள் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதன் பருந்து பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ருமேனியா நாட்டில் தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 4 நபர்கள் உயிரிழந்தனர். 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பொழிந்து வரும் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்து வரும் நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு விவசாயி 817 கிலோ எடை கொண்ட பூசணிக்காயை வளர்த்து சாதனை படைத்துள்ளார். தலைநகர் மாஸ்கோவில் உள்ள தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற வருடாந்திர பூசணிக்காய் போட்டியில் விவசாயிகள் பலரும் தங்கள் நிலத்தில் விளைந்த பூசணிக்காய்களை கொண்டு வந்து காட்சிப்படுத்தினர். இதில் அலெக்சாண்டர் சூசோ என்ற விவசாயி கொண்டு வந்த பிரம்மாண்ட பூசணிக்காய் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. 817 கிலோ எடை கொண்ட இந்த பூசணிக்காய் அதிக எடை கொண்ட பூசணிக்காயாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 771 கிலோ எடை கொண்ட பூசணிக்காய் அதிக எடை கொண்டதாக இருந்த நிலையில் அந்த சாதனையை விவசாயி அலெக்சாண்டர் தற்போது முறியடித்துள்ளார். போட்டியில் வெற்றி பெற்றதோடு தேசிய அளவில் புதிய சாதனை படைத்த விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ISL கால்பந்து தொடரின் நேற்றைய லீக் ஆட்டங்களில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் வெற்றி பெற்றன. 13 அணிகள் பங்கேற்கும் 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. நேற்றைய 2வது லீக் ஆட்டத்தில் சென்னை FC மற்றும் ஒடிஷா அணிகள் மோதின. இதில் முதல் கோலை ஒடிஷா அடித்தாலும் அடுத்தடுத்த கோல்களை அடித்து சென்னை அணி முன்னிலை பெற்றது. இறுதியில் 3-2 என்ற கணக்கில் சென்னையின் FC வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின. ஆட்டத்தின் 25வது நிமிடத்தில் பெங்களூருவின் வினித் வெங்கடேஷ் முதல் கோலை அடித்தார். தொடர்ந்து ஈஸ்ட் பெங்கால் அணி கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததால் 1-0 என்ற கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் அணியில் மூத்த வீரர்கள் இருப்பதால் தனக்கு பெரிய வேலைப்பளு இருக்காது என்று புதிய கால்பந்து பயிற்சியாளர் மோர்னே மார்கல் தெரிவித்துள்ளார். BCCI வெளியிட்டுள்ள வீடியோவில் பேசியுள்ள அவர், இந்திய கிரிக்கெட் அணியில் பெரிய மாற்றங்களை செய்ய தேவையில்லை என்றும் தற்போது உள்ள நிலையை மேம்படுத்தி சென்றால் போதும் என்று நம்புவதாக கூறியுள்ளார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ரவி அஸ்வின் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரை அணியை சிறப்பாக வழிநடத்திச் செல்வர். அவர்களுக்கு தேவைப்படும் தருணத்தில் கூடுதல் ஆலோசனை மட்டும் வழங்கினால் போதும் என்று எண்ணுவதாகவும் மோர்னே மார்கல் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணிக்கு கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்ற நிலையில் புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக மோர்னே மார்கல் தேர்வு செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அவர் சர்வதேச போட்டிகளில் 544 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் வெற்றி என அமைச்சர் TRB ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில், $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற முனைப்பில் முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் என்று கூறியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் 7,616 கோடி ரூபாய் மதிப்புக்கு புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் 11,516 இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும், ஃபோர்ட் நிறுவனமும் தனது உற்பத்தி ஆலையை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்துள்ளது என்றும் அவர் பெருமிதம் கூறியுள்ளார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் பெறப்பட்ட ஒப்பந்தங்களை 100% நிறைவேற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாதித்து காட்டுவார் என்றும் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தொழில்துறையினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவித்து 11 தொழில் அமைப்புகள் கடிதம் எழுதியுள்ளன. வருமான வரித்துறை, GST, MSME, ஜவுளி, நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் நேரடியாக வந்து தொழில் அமைப்புகளின் குறைகளை கேட்டறிந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி கோவை கொடிஷியா வர்த்தக வளாகத்தில் நடைபெற்ற தொழில் அமைப்புகளுடனான கலந்துரையாடல் நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அதில் MSME அமைப்புக்கு மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக எடுத்துரைத்தார். வருமான வரித்துறை, கலால் துறை, GST, நிதி சேவைகள், MSME, ஜவுளித்துறை, வங்கி ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக முகாமிட்டு MSME நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் கோரிக்கைகளை நேரடியாகவும் கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டனர். சர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தான் ஜாமீன் கோரப்போவதில்லை என்றும் சிறையில் ஆதரவாளர்களை உருவாக்குவேன் என்றும் காவல்துறை விசாரணையில் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் மறுஜென்மம் குறித்தும் மகாவிஷ்ணு பேசியது சர்ச்சையானது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை 3 நாள் காவலில் எடுத்து காவல்துறை விசாரித்தது. இதில் 16 வயதிலேயே பேச்சாளரான மகாவிஷ்ணு கோடீஸ்வரராகும் ஆசையில் திரைத்துறையில் உதவி இயக்குநராக சேர்ந்ததாக கூறப்படுகிறது. நான் செய்த குறும்பு என்ற திரைப்படத்தை துவக்கிய மகாவிஷ்ணு பணமின்றி பாதியில் நிறுத்தியதாகவும் ஆன்மீக பேச்சாளர்களுக்கு மவுசு இருப்பதால் பாதையை மாற்றியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கையில் பரம்பொருள் அறக்கட்டளையை மகாவிஷ்ணு துவக்கியிருக்கிறார். அவரது வங்கிக் கணக்குக்கு பணம் வந்த வழிகள் குறித்து ஆராய்வதாகவும் காவல்துறை கூறியிருக்கிறது. இதனிடையே தான் ஜாமீன் கேட்க மாட்டேன் என்றும் சிறைக்குள் ஆதரவாளர்களை உருவாக்குவேன் என்றும் மகாவிஷ்ணு பேசியதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 3 நாள் காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணுவை 20ஆம் தேதி வரை சிறையில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் சர்வதேச விமான சேவை தொடங்குவதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக இந்திய விமான நிலைய ஆணையக்குழு தலைவர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் 381 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை இந்திய விமான நிலைய ஆணையக்குழு தலைவர் சுரேஷ் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கப் பணி வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என கூறினார். தூத்துக்குடி விமான நிலைய பணிகள் முழுமையாக முடிவடைந்த பிறகு பயணிகளுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். வேற வருங்காலத்தில் we will be planning for the international operation. இப்போ ஏர்லைன்ஸ் யாரும் முன்னாடி வரல. இந்த கமிஷனிங் டேட்டில் they will be having more interest. நம்ம பக்கத்து நாடுகளில் விமான நிலைய விமான போக்குவரத்து சேவையை தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஊராட்சி அலுவலகத்தில் கணக்கில் காட்டப்படாத பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேரங்கோடு ஊராட்சி அலுவலகத்தில் கடந்த 11ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அலுவலகத்திலிருந்து கணக்கில் காட்டப்படாத 3,25,000 ரூபாய் பணம் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் யாரையும் கைது செய்யாத நிலையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக திமுக கவுன்சிலர் கோபால், ஊராட்சி செயலாளர் சஜி, ஊராட்சி தற்காலிக பணியாளர் சைபு, குடிநீர் பணியாளர் சுபாஷ் ஆகிய 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா 13 ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்றது. அரசமட்டு கிராமத்தில் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா யாருடைய தலைமையில் நடத்துவது என இரு தரப்பினரிடையே இருந்து வந்த கருத்து மோதலால் 13 ஆண்டுகளாக திருவிழா நடத்தப்படாமல் இருந்து வந்தது. இதையடுத்து கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் 16 நபர்கள் கொண்ட கூட்டுக்குழுவை அமைத்து திருவிழா நடத்தலாம் என முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் கோவில் திருவிழா நடைபெற்றது. சிறிது தூரம் தேர் சென்ற நிலையில் ஒரு தரப்பினர் தங்களுக்கு மரியாதை வழங்கவில்லை என கூறி தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். தேர் பாதையிலேயே நிறுத்தப்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் தேர் திருவிழா நடைபெற்றது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்துக் குலுங்கும் டெய்சி மலர்கள் பொதுமக்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்கள் கோடை சீசனாக கருதப்படும் நிலையில் செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களில் 2ஆம் சீசன் நிலவுவது வழக்கம். இந்த சமயங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வந்து இயற்கை அழகை ரசித்து செல்வார்கள். 2ஆம் சீசனுக்காக இங்குள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த செடிகள் இப்போது பூத்து குலுங்கி வருகின்றன. இளஞ்சிவப்பு, வெள்ளை நிறங்களில் பூத்து குலுங்கும் ஆஸ்ட்ரேசி குடும்பத்தை சேர்ந்த டெய்சி மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக உதகை தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படாததால் தேனி மாவட்டத்தில் மஞ்சள் செண்டு பூக்கள் விற்பனை களையெழுந்தது. தேனி மாவட்டம் கூழையனூர், உப்புக்கோட்டை, பாலார்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் மஞ்சள் செண்டு பூக்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். பூக்கள் தற்போது விளைச்சல் கண்டுள்ள நிலையில் இதனை அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர்.
ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகை காலங்களில் கேரளாவிற்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்படும். ஆனால் நடப்பாண்டு சூரல்மலை நிலச்சரிவு காரணமாக கேரள மாநிலத்தில் ஓணம் கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு பூக்கள் ஏற்றுமதி குறைந்ததுடன் விலையும் கிலோ 30 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகி கடும் வீழ்ச்சியடைந்தது. இதனால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 4 கார் பந்தயத்தின் 3ஆம் சுற்று போட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் சர்வதேச கார் பந்தய ஓடுதளத்தில் நடைபெற்று வருகிறது. சென்னை, கோவா, டெல்லி உள்ளிட்ட 6 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளன. தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் மற்றும் ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி வருகின்றன. சென்னை, கோவை, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் 4 கட்டங்களாக பந்தயம் நடத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி முதல் சுற்று இருங்காட்டுக்கோட்டையிலும் 2ஆம் சுற்று சென்னை தீவுத்திடலிலும் நடந்து முடிந்தன. தற்போது 3ஆம் சுற்று போட்டி இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை வரை போட்டி நடைபெறும் நிலையில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பத்மநாபபுரம் அரண்மனையில் போடப்பட்ட அத்தப்பு கோலத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து அங்கு இருந்த ஓண ஊஞ்சலில் விளையாடி மகிழ்ந்தனர். கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அரண்மனையை காண தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவ்வாறு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அரண்மனையின் கட்டடக்கலை நுட்பங்களையும் மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர் ஆயுதங்களையும் பார்வையிட்டனர். தேயிலை அறுவடை இயந்திர பயன்பாட்டால் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் டான்டி நிறுவனத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறை தீர்ந்துள்ளதாக அந்நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒரு தொழிலாளி நாளொன்றுக்கு 100 கிலோ வரையில் தேயிலை அறுவடை செய்ய முடிவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்பு தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 முதல் 40 கிலோ வரை மட்டுமே தேயிலை அறுவடை செய்து வந்தனர். தற்போது பேட்டரி மூலம் இயங்கும் அறுவடை இயந்திரம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதால் தொழிலாளர்களின் பணி எளிதாகியுள்ளது. நாளொன்றுக்கு 35 கிலோ தேயிலை பறிக்கும் தொழிலாளிக்கு 450 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. தற்போது கூடுதலாக பறிக்கும் ஒவ்வொரு கிலோ தேயிலைக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் கடைசி லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாமல் அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆசியாவின் சிறந்த 6 அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் சீனாவில் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்றில் சீனா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா அணிகளை பந்தாடிய நடப்பு சாம்பியன் இந்தியா 5வது மற்றும் கடைசி லீக் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொண்டது. பரபரப்பான இந்த போட்டியில் பாகிஸ்தான் முதல் கோலை அடிக்க இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் பதில் கோல் அடித்து சமன் செய்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் ஹர்மன்பிரீத் சிங் 2வது கோல் அடித்து இந்திய அணிக்கு முன்னிலை பெற்று தந்தார். அதன் பிறகு பாகிஸ்தான் அணி எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை. இதனால் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது. லீக் சுற்றின் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்தியா புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பணி நியமனம் தொடர்பான வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பணி நியமனங்கள் புறவாசல் வழியே நடைபெறுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் சட்டவிரோத நியமனங்களை நியாயப்படுத்த ஏன் புதுச்சேரி அரசு போராடுகிறது என நீதிபதி SM சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பினார். முறையான அறிவிப்பு வெளியிட்டு விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றி பணி நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். வேண்டப்பட்டவர்களுக்கு புறவாசல் வழியே பணி நியமனம் கொடுத்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள், அவர்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என்றும் வினா எழுப்பிய நீதிபதி இதுகுறித்து புதுச்சேரி அரசு உரிய பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். சென்னை கொரட்டூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் இந்திய வரைபடத்தில் 1098 என்ற எண் இருப்பது போன்ற வடிவில் நின்று குழந்தைகள் சாதனை படைத்துள்ளனர். குழந்தைகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நடைபெறும்போது அவசர எண் 1098 அழைக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். 1500 குழந்தைகள் பங்கேற்ற இந்த நிகழ்வு இன்டர்நேஷனல் பிரைட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுக்கும் வகையில் 1098 என்ற அவசர எண்ணை அரசு அறிவித்துள்ளது.
வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரம் ஜெயிலர் உட்பட 4 பேருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. வேலூர் மத்திய சிறை ஜெயிலர் அருள்குமரன், டிஐஜியின் தனி பாதுகாவலர் ராஜி, சிறப்பு குழுவை சேர்ந்த பிரசாந்த் மற்றும் விஜய் ஆகிய 4 பேரும் நாளை சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமார் என்பவரை வேலூர் சரக டிஐஜி ராஜலட்சுமி தனது வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் பணம் திருடியதாக கூறி 3 மாதங்கள் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் புகார் எழுந்தது. இதுகுறித்து சிவக்குமாரின் தாயார் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. தேவக்கோட்டை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் சிறுமி உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற காரும் எதிரே வந்த டெம்போ டிராவலர் வேனும் நேருக்கு நேர் மோதியுள்ளது. தேவக்கோட்டை அருகே நிகழ்ந்த இந்த விபத்தில் காரில் பயணித்த சிறுமி உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக அறிந்த காவல்துறையினர் 4வரின் உடலை மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தினால் திருச்சி ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அகமதாபாத் புஜ் இடையேயான நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். குஜராத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அகமதாபாத்தில் நாளை நடக்கும் நிகழ்ச்சியில் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கவுள்ளார். அகமதாபாத் புஜ் நகரங்களுக்கு இடையேயான 380 கிலோமீட்டர் தொலைவை இந்த மெட்ரோ ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து 5 மணி நேரம் 45 நிமிடங்களில் கடக்கும் என்று மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயிலின் அனைத்து பெட்டிகளில் ஏசி வசதி உள்ள நிலையில் 2058 பேர் நின்றவாறும் 1150 பேர் அமர்ந்தவாறும் இந்த மெட்ரோ ரயிலில் பயணிக்க முடியும். கவாச் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன வசதிகள் வந்தே மெட்ரோ ரயிலில் உள்ளதாக மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. ஜாகிர் காலனி என்ற இடத்தில் அமைந்துள்ள அந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் 8 முதல் 10 பேர் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவ இடத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் போதிய வெளிச்சம் இல்லாததால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக பேச ஆரம்பித்த சிலர் திடீரென அமைதியாகிவிட்டனர் என தமிழக ஆளுநர் RN ரவி அமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஸ்ரீராமரும் தமிழகமும் இணைப்பிரியா பந்தம் என்கிற நூலை தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டார். இதில் முன்னாள் தமிழ்நாடு அமைச்சர் ஹண்டே, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். மேடையில் ஜெய் ஸ்ரீராம் என கூறி தனது உரையை ஆரம்பித்த RN ரவி, ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நாடே ராமரின் பக்தியில் மூழ்கியிருந்தது. அப்போது தமிழ்நாட்டில் ராமர் வடமாநில கடவுள், தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாது என்ற கருத்தை கட்டமைத்தனர் என கூறினார். சமூக ஊடகங்களில் இதுபோன்ற கருத்துக்களால் இளைஞர்கள் நமது கலாச்சார ஆன்மீக பாரம்பரியத்தை இழந்துள்ளனர் என்று தெரிவித்தார். ஜோடிக்கப்படும் கருத்துக்களால் நமது கலாச்சாரம் படுகொலை செய்யப்படுகிறது என்றார். ராமர் எங்கும் உள்ளவர், அவரது தடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் சனாதனத்திற்கு எதிராக சிலர் பேச ஆரம்பித்ததாகவும், அதன் பிறகு என்னமோ நடந்து திடீரென அமைதியாகிவிட்டனர், சனாதனத்திற்கு எதிராக பேசுவதை நிறுத்திவிட்டனர் என்று அமைச்சர் உதயநிதி குறித்து மறைமுகமாக விமர்சித்தார். சனாதன தர்மம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய ஆளுநர், ராமரை நீக்கினால் பாரதம் எனும் இந்த நாடு இல்லை என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா கொசுக்களுடன் ஒப்பிட்டு பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியின் உறவினர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. கௌதமன், கவிதென்றல் என்ற இருவரும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில்
இரு வீட்டாரும் காவல் நிலையத்தில் குவிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் காவல் நிலையத்திற்கு வேறு வழக்குகளுக்கு வந்திருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் சலசலப்பு நிலவியது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. 32வது ஆண்டாக நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் உப்பூர், ஆலங்காடு, தில்லை விளாகம், ஜாம்பவானோடை உள்பட 19 பகுதிகளிலிருந்து விநாயகர் சிலைகள் எடுத்து வரப்பட்டன. ஜாம்பவானோடை வடக்காடு சிவன் கோவிலிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் செம்படவன்காடு பகுதியில் முடிவுக்கு வந்தது. தொடர்ந்து அங்குள்ள பாமினி ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக 3000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரசு பள்ளியின் 50வது ஆண்டு விழாவில் மாணவர்கள் பெண் வேடமிட்டு கணியான்கூத்து நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. கொங்கராயக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாணவர்கள் நடனமாடினர். இவ்விழாவில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் பவுச்சூர் அருகே குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதால் உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செம்பூர் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொட்டி சுத்தம் செய்யப்படாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது தொட்டியை ஆய்வு செய்து சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 13 வயதான மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தனியார் பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து உதகை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பொழிந்தது. ஓணம் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு மற்றும் குதிரை சவாரி செய்தும் பசுமை பூங்காக்களில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் கல்லூரியில் ஓணம் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு, கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்றனர். கதகளி, செண்டை மேளம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 100 நாள் வேலை திட்ட பணியின் போது விஷவண்டு தாக்கியதால் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மந்திப்பாளையம் ஓடை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது திடீரென வண்டுகள் கொட்டத் தொடங்கியதால் அவர்கள் அலறி அடித்து ஓடினர். இதில் 5 பேர் காயமடைந்தனர். திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்த ஒப்பந்த லாரி பழுதாகி நின்றதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குரூப் 2 தேர்வு பாதுகாப்பு பணிக்கு பெரும்பான்மையான காவலர்கள் சென்றதால் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் லாரி அகற்றப்பட்டதும் போக்குவரத்து சீரானது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தீர்த்த குட ஊர்வலம் நடைபெற்றது. ஆனந்தாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாச்சிபாளையத்திலிருந்து ஓடப்பட்டி கோவில் வரை பம்பை மற்றும் மேளதாளங்களுடன் ஊர்வலம் நடைபெற்றது. பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலய தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை அமைச்சர்கள் சேகர்பாபு, காந்தி உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். ஆலயத்திற்கு சொந்தமான தங்கம், வெள்ளி பொருட்களை உருக்கி தங்கத்தேர் செய்யப்பட்டது. சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11.5 அடி உயரத்தில் 2 குதிரைகள் தேரில் பூட்டப்பட்டன. மேலும் பிரம்மன் தேரோட்டியதாக உள்ள வகையிலும் தேர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.